ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 73வது பாடல் நாம் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, அம்பாளுடைய பாதங்களை சிவபெருமான் கூட சிரசில் தாங்கிறார்னு, அப்படிப்பட்ட சிறப்பான பாதங்களை உடையவள் அப்படின்னு சொன்னார் போன பாடலில். இந்த இதில் அவளுடைய எப்படிப்பட்ட உருவத்தோடு அம்பாள் எதெல்லாம் கையில் எப்படி வச்சுட்டுருக்கா அப்படின்னு சொல்லி அவர் மனக்கண்ணல் அப்படியே அனுபவிக்கிறார் அம்பாளை. அதை அப்படியே நமக்கு எடுத்து சொல்கிறார். தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் கணுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களே அப்படின்னு சொல்கிறார். இதில் அம்பாள் தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் கணுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களே. எப்படி அவளோட டெஸ்கிரிப்ஷன் அழகாக சொல்கிறார். அம்பாள் எப்படி இருக்கா? முதல்ல தாமம் கடம்பு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா கடம்ப மலரால் ஆன மாலை முதல்ல பார்த்தோன்னா அது தெரியறது. அடுத்தது படை பஞ்சபாணம், படைங்கும் போது அம்பு, அது என்னெல்லாம் வச்சுருக்கா? 5 மலர் அம்புகள் நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம். தனுக்கரும்பு, கரும்பிலான வில்லு. யாமம், யாமம் சொல்லுவோம்ல நம்ம, யாமத்தில் வரைய அப்படின்பா நடு நிசியில், நட்ட நடு நிசியில் தான் வைரவர் பூஜை பண்ணுவார். அம்பாளை பூஜை பண்ணுற நேரம் பைரவர் வழிபடுகின்ற நேரம். அப்போது அடுத்தது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி, அம்பாளுடைய பாதங்கள் நம்ம யார் வணங்குறாளோ அவர்களுக்காக. அடுத்தது செங்கைகள் 4 சிறந்த கைகள், செம்மை சிவந்த நிறமாக அம்பாளுடைய நிறம் அப்படியே சிவப்பு. நம்ம பார்த்துருக்கோம், உதிக்கின்ற செங்கதை பார்த்தோம். அம்மை நாமும் திரிபுரை 3 கண்களை முக்கண்ணி அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் ஒன்றோடு 2 நயனங்கள், 3 நயனங்கள். திரிபுரைங்கிற நாமம் மலைமகள் அலைமகள் கலைமகள் 3ம் சேர்ந்ததான உருவம் கொண்டவள். அதனால திரிபுரை அம்பாள். இப்போ அதை என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் அனுபவிக்கலாம் நாம. தாமம் கடம்பு அப்படின்னு சொல்ற. தாமம் கடம்பு அப்படின்னு சொல்லும் போது அம்பாளை மார்பில் கடம்ப மாலை அணிந்துள்ளவளாக. எப்படி அபிராமிப்பட்டர் எதனால் அப்படி தெரியுதுன்னா, சரியை கிரியையெல்லாம் கடந்து யோக மார்க்கத்தில் அம்பாளை அகத்துக்குள்ளே கண்டு அவர் தரிசிக்கிறதுனால அந்த திரு உருவ நிலை அவருக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னால் தெரியுது. அதனால நமக்கு அதை அப்படியே சொல்கிறார் அவர். அம்பாள் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தியானம் பண்ணும் போது நிச்சயமாக நமக்கு அகக்கண்ணுக்குள்ளே தெரிவா. அந்த தியான சமாதி அப்படின்னா அந்த நிலை இருக்கும்போது இறக்கக்கூடிய நிலை, உள்ள அம்பாளை பார்க்குற நிலை. அந்த மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பு அப்படின்னு எப்படி அருணகிரியார் சொல்கிற மாதிரி, அப்படி இருக்கும்போதே இறக்கச் செய்வது தான் தியானம் அப்படிங்கிறார். அப்போ மனம் அப்படிங்கிறத தேகம் மட்டும் இல்லை, நம்ம அப்படியே உள்ளேயே அவங்களுடைய இதை பார்க்கணும், இந்த ஸ்வரூபம். அதனால தான் ஒரு பக்தர்னா அவருக்கு என்னெல்லாம் தெரியக்கூடிய நிலைமைன்னு சொல்கிறோம். ஒருத்தரை பார்க்குறோம்னா அவர் ஒரு டாக்டர் அப்படின்னா, அவர் ஒரு டாக்டராக பார்க்கும்போது அவருடைய எல்லாமே நம்மளுக்கு ஸ்டெதஸ்கோப் வச்சுட்டு இருப்பார், கையில் இதை கொண்டு வருவார், அதை வச்சுட்டு இருப்பார். அது மாதிரி அம்பாள்னு நினைச்சாச்சுன்னா இதெல்லாம் தெரியணும். அவருக்கு அந்த யோக நிலையில் இருந்ததுன்னா இதெல்லாம் தெரியறதுன்னு சொல்கிறார். தாமம் கடம்பு, அம்பாள் மார்பில் கடம்ப மாலை அணிந்துள்ளாலாம். தாமம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல வசிக்கின்ற இடம். தாமசம் எங்கே அப்படின்பா இல்லையா? நம்ம எங்கே தாமசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, தாமம்னா இருக்கக்கூடிய இடம். அம்பாள் இருக்கிறது கடம்பவன நகரத்தில் உறைபவள்னு சொல்லலாம். கடம்ப மாலையை அணிந்து கொண்டு இருக்கின்றாள் சொல்லலாம். ஏன்னா மீனாட்சி ஹாலாசி சேத்திரம் மதுரையில் இருக்கக்கூடியவள். அங்கே கடம்ப வனம் தானே அதுவே. மாதா மரகதஷ்யாமா மாதங்கி மதசாலினி குறியா கடாட்சம் கல்யாணி கதம்பவன வாசினின்னு சியாமலாதண்டத்தில் அழகாக நம்ம காளிதாசன் சொல்லுவார். அதை மாதிரி
கற்பகாடவியில் கடம்பாடவி பொலி கயற்கனாகிய வருகவேன குமரகுரு சுவாமிகள் வருகை பதிகத்தில் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் பாடுவர். அதனால முதல்ல அவருக்கு கடம்ப மாலை அது கண்ணுக்கு தெரியுது. அடுத்தது படை பஞ்சபானம் அப்படிங்கிறார். எதனால? அடுத்தது முதல்ல மார்பை பார்க்குறார், தெரியுறது மாலை. அதுக்கு அடுத்தது உடனே கைகளை பார்க்கும்போது கரத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே 5 மலர் அம்புகள் ஆயுதங்களாக வச்சுட்டுருக்கா. அதுதான் அவள். நம்ம இந்த மலரம்புகள் பற்றி நிறைய லலிதா சஹஸ்ரநாமத்தை எல்லா இடத்துலையும் அனுபவிச்சிட்டோம். அதனால் இது எதற்காண்டி சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய உருவத்தை நம்ம மனசில் நல்லா பதிய வைக்கிறதுக்காண்டி 5 மலர் அம்புகள், 5 பஞ்ச இந்திரியங்களையே ஆயுதங்களாக தாங்கி இருக்கின்றாள். புன்றேஷு பாசாங்குச புஷ்பபான ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா மாதா மரகதஷ்யாமான்னு சொல்லுவார் சியாமலா தண்டகத்தில் காளிதாசன். மதுர தனுஷா மகுதர தனுஷ நந்தாமி சுரபி பானஜுஷான ராஜராஜேஸ்வரி அம்பாள் நாம் மூக பஞ்சசதி ஆரியா சதகத்தில் அனுபவிச்சிருக்கோம். அம்பாள் கரும்பை கீழ்கையில் கரும்பு, மலரம்புகள், மேல் கைகளில் பாசம் அங்குசம் வைத்து கொண்டிருக்கின்றாள்னா படை பஞ்சபானம்னு சொல்கிறார். அடுத்தது தனுக்கரும்புன்னு படும்போது அப்போ அம்பு சொல்லியாச்சுன்னா வில்லு. அதனால அம்பாள் கரும்பாலான வில்லை வைத்து கொண்டிருக்கின்றாளாம். நம்ம ஏற்கனவே லலிதா சஹஸ்ரநாமத்தில் மனோரூபேட்சு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்னு பார்த்தோம். இதில் ஒற்றை நீள் சிலையும் 5 அம்பும் இக்கு அலராகி நின்றாயின்னு இவரே சொன்னார். இப்போ மனதான கரும்பு வில்லை கையில் வச்சு கொண்டிருக்கலாம். ஏன் கரும்பு வில்லு? மனசை ஏன் கரும்பு வில்லுன்னு சொல்லி வச்சுட்டு இருக்கா அப்படின்னா, கரும்பு பார்க்குறோம், கரும்பு பார்க்க தெரியும், உள்ள சாறு இருக்குது தெரியும். ஆனால் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். அதை நல்லா இது பண்ணி மிஷினில் அதை தொடி சீவி கொடுத்து மிஷினில் கொடுத்து புழிஞ்சாதான் சாறு ஒரு இல்லாட்டக்க நல்லா இது பண்ணணும். அதை மாதிரி நம்மளோட மனசு அப்படிங்கிற மனசை பக்குவப்படுத்தும் போது தான் நமக்கு அது ரொம்ப துணையாக இருக்கக்கூடியது. அப்போ அதை போல் மனசை பக்குவப்படுத்தணும். அது கடினமான நெக்குருக கல் நெஞ்சு அப்படிங்கிற அந்த கல் நெஞ்சு அது இழகிறதுக்கு அந்த பக்குவம், அதை தியானம் பண்ணி பக்குவப்படுத்தணும். அதனால தான் அந்த மனம்ங்கிற கரும்பு வில்ல கையில் வச்சுட்டு தான் சொல்கிறார். யாமம் வைரவர் ஏற்றும் பொழுது, வைரவர் அப்படின்னு பைரவர் அவ்வளோதான் வைரவர்ங்கிறது. பைரவர் தான் நம்ம எத்தனை பைரவர் பார்த்துருக்கோம். பைரவ சன்னியாசி யார்? சிவபெருமான் பைரவ சன்னியாசி போட்டுட்டு சிறுத்தொண்ட நாயனார் சரித்திரத்தில் சொல்லுவா, பெரிய புராணத்தில் சொல்லும் போது. அப்போது பைரவர்கள் நட்டு திசையில தான் அம்பாளை பூஜை பண்ணுவாளாம். அதனால் நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னு தில்லையுள் புத்தரே தென்பாண்டி நாட்டானேன்னு சொல்கிறோம். அப்போது சிவபுராணத்தில் பார்த்த மாதிரி மகாபைரவ பூஜித்த பைரவாராத்யா அப்படின்லாம் பார்க்குறோம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் பைரவரால் பூஜிக்கப்படக்கூடியவள். பைரவர் அப்படின்னாலே யார்? சிவபெருமான் தான். என்னன்னா பரணம் சிருஷ்டி, பரணம், ரன ரமணம், வன வமனம். அதனால தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் 3 தொழில்களையும் செய்வதனால அவருக்கு பைரவர்னு பெயர். அப்படி பைரவர் அன்னையை பூஜிக்கக்கூடிய நேரம் யாமம் நடுநிசி அப்படின்னு சொல்கிறார். அவர் எமக்கென்று வைத்த சேமம் திருவடி, அடியவர்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்கக்கூடிய அம்பாளுடைய திருவடி தான் நலத்தை கொடுக்கும். நம்ம அவளுடைய திருவடியில் போய் சரண் போகணும். ஏன்னா கண்ணன் கூட பகவத்கீதையில் நம்ம அனுபவித்தோம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னா, நீ என்னை சரணம் புகுந்தால் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்ற. ராமன் கூட திருவடி பட்டினவர்களை வாழ வைப்பது எனது விரதம் அப்படின்னு சொல்ற. சத்ருதேவ பிரபன்னாய தவாஸ் நிதி இதியாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததா ஏதத் விரதம் மம அப்படின்னு சொல்ற. மூககவி பாதார சந்தவித பார்த்தோம். பாதார இந்த சதகத்தில் 100 பாடல் அம்பாளை பற்றி சொன்னதை ஃபுல்லாக அனுபவித்தோம். அப்போ அடியார்களுடைய அல்லல்களை எல்லாம் அகற்றுவது தான் அம்பாளுடைய திருவடி அப்படின்னு சொல்லி, எமக்கென்று வைத்த சேமம் திருவடி, செங்கைகள் 4ங்கிற 4 கரங்கள். சதுர்புஜே சந்திரகலாவதம் சே குச்சோதே குங்குமராகச்சோடே அப்படின்னு மாதா மரகத சியாமலா தண்டகத்தில் சொல்லுவார் காளிதாசன். அதே மாதிரி 4 புஜங்களை உடையவள் அம்பாள். 4ம் சிவந்த கரங்கள், செங்கைகள் 4. அம்பாளுடைய ஒளி செம்மை ஏற்கனவே முதல் பாடலில் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம்னு பார்த்தோம். அம்பாளுடைய நிறம் எப்படி சிவப்பு நிறத்திலேயே அவளை தியானம் பண்ணணும். எல்லாமே சிவப்பு நிறம். அம்பாளுடைய நிறம் செம்மை.
செம்மையில சிவப்பு, இல்லை நன்மைன்னு எடுத்துக்கலாம். செம்மை நலமறியாது சிதறடும் திரிவேணின்னு அச்சோபதிகத்தில் மாணிக்க வச்சு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு சில கண்ணை பூசுகிற ஒளி இருக்குது, அது கெட்டது. ஆனால் மின்னொளி போனால் பார்க்காத மின்னலை பார்க்காதேம்பா, மின்னலை பார்த்தா என்ன ஆகும், கண்ணு போயிடும்பா. அம்பாளோட ஆனால் செம்மை ஒளி நமக்கு நன்மையை தரக்கூடிய நல்ல ஒளி செம்மை. அம்மை நாமம் திரிபுரை, 3 அலைமகள் கலைமகள் மலைமகள் 3ம் ஒரே உருவமாக காட்சி தரக்கூடியவள் அம்மை அப்படின்னு முத்தேவர் முத்தொழிலாற்றிடவே முன்னின்று அருளும் முதல்வி சரணம்னு பார்த்தோம். அப்படிப்பட்டவளாக லலிதா நவரத்ன மாலையில் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அப்போது 3 முறை நாம் என்ன சொல்லுவோம், எந்த இது சொன்னாலும் 3 முறை சொன்னால் அது உறுதிப்பட சொன்ன மாதிரி ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுவே சத்திய வடிவமானவளாக 3 முறை. அதனால தான் 3 அம்மை நாமம் திரிபுரை. அடுத்தது 1 நயனங்களை, அதுவும் 3 கண்கள், கடாட்சிக்கக்கூடிய கண்கள், அருளை வாரி வழங்கக்கூடிய கண்கள். முக்கண்ணின்னு சொல்லுவா அம்பாளை. முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையேன்னு கடைசியில் பாடுவர். அம்பாள் பற்றி அபிராமி அந்தாதியில் கடைசியில் பாடும்போது முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையேன்னு சொல்லித்தான் முடிப்பர். அம்பாளுக்கு வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி. அதனால தான் ஸ்ரீநயனா, திரிலோச்சனா, திரையம்பிகா அப்படின்னா லலிதா சஹஸ்ரநாமத்தில் நம்ம அனுபவிச்சிருக்கோம். நமக்கெல்லாம் 2 கண்ணு, ஆனால் 3வது கண் அம்பாளுக்கு உள்ளது. ஏன்னா சிவ குடும்பத்தில் உள்ளவர்களுக்கே 3 கண்ணுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த நெற்றிக்கண் தான் ஞானக்கண், நமக்கெல்லாம் ஊனக்கண்கள். பாவநாச சிவன் பாடியிருக்க ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதிலே ஊனக்கண் இழந்ததால் உலகில் குறை உண்டோ. ஞானக்கண் இருந்து அவளை பார்க்கறதுக்குள்ள இருக்கிறது நம்மளுக்கு கண் இல்லாட்டா என்ன அப்படிங்கிறார். அதனால ஞானம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட ஒரு அஜ்ஞானம்ங்கிற நம்மளுடைய 2 கண்கள். இதனால என்ன பிரயோஜனம்ங்கிற அம்பாளை பார்க்கணும். அந்த தரிசனம் கிடைத்தால்தான் நம்மளுடைய கண்கள் அது நம்மளுக்கு பிறவி எடுத்ததோட அந்த கண்கள் படைத்ததோட பலன் அப்படிங்கிற அந்த கண்ணோடு ஞானம்ங்கிறது எனக்கு குடு அம்மா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். திருமந்திரத்தில் கூட தாளனி நூபுரம் செம்பட்டு தானுடை வாரணி கொங்கை மலர் கண்ணல் வாடிவில் ஏரணி அங்குச பாசம் எழில் முடி காரணி மாமணி குண்டலகாதிக்கேன சொல்வர் அம்பாள். திருமந்திரத்தை சொல்லியிருக்கார். இன்னும் தேவி இதில் வேதத்தே வதனம் சௌமியம் லோச்சன திரயபூஷிதம் பாதும சர்வ வீதிப்பே காத்தியாயனி நமோஸ்துதே அப்படின்னு நம்ம இதில் பார்த்துருக்கோம். தேவி மகாத்மியத்தில் அனுபவிச்சிருக்கோம். 3 லோச்சன திரயபூஷிதம், 3 கண்களையும் ஆபரண மாதிரி பூஷணமாக கொண்டவள் அம்பாள். ஆனால் 3 கண்கள் அப்படிப்பட்ட உன்னுடைய மங்களங்களை எல்லாம் அள்ளி பொழியக்கூடிய உன்னுடைய முகம் எங்களை எல்லா பயங்களில் இருந்தும் காப்பாற்றணும் அப்படின்னு காத்தியாயனி உனக்கு நமஸ்காரம்னு சொல்ற. லோச்சன திரயபூஷிதம் பாதுத சர்வ பீதிப்பியக காத்தியாயனி நமோஸ்துதே. உன்னுடைய ஏதத்தே வதனம் சௌமிய மங்களங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய உன்னுடைய முகம் 3 கண்களை உடையது. அது என்ன பண்ணணும், எங்களை எல்லா பயங்களிலிருந்தும் காப்பாற்றப்படும், அது எங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு காத்தியாயினி உனக்கு நமஸ்காரம்னு சொல்கிற மாதிரி. அப்போது நமக்கு ஒன்றே சின்னதாக ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு குழந்தையை கொண்டு போய் முதல்ல ஒரு இதில் ஏதாவது ஒன்று காமிச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குன்னா முதல்ல அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆப்பிள் அப்படின்னு காமிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆப்பிள்லாம் அந்த குழந்தைக்கு புரியாது. அப்போ அது என்ன பண்ணணும், வரைஞ்சி காமிக்கும்போது அப்படியே காமிச்சா இதுதான் ஆப்பிள் அப்படின்னா அந்த குழந்தைக்கு முதல்ல புரியும். முதல்ல ஆரம்பத்தை சொல்லி கொடுக்கும்போது இதுதான் ஆப்பிள், ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லி கொடுப்பா. இப்போல்லாம் அதானே, முதல்ல அந்த காலத்தில் அம்மா அப்படின்னு சொல்லி கொடுப்பா. இப்போ ஏ ஃபார் ஆப்பிள் தான். அப்போ ஆப்பிள் இல்லாட்டாக்கு ஒரு ஆடு இதை காமிக்கிறோம்னா அதை வரைஞ்சி காமிச்சு இதுதான் அப்படின்னு புரிய வைக்கணும். அப்புறம் அது ஆடு அப்படின்னு எழுதி போட்டாலே அது கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அதுக்கு புரிஞ்சிடும். சரி ஆடுன்னா அது இப்படி தான் இருக்குங்கிறது மனசுக்குள்ளே அதுக்கு தெரிஞ்சதுனால புரிஞ்சுக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாஸ் ஆயிடுச்சுன்னா எழுதக்கூட வேண்டாம், ஆடுன்னு சொன்னாலே அது புரிஞ்சுக்கும். அதே மாதிரி தான் உருவநிலை அப்படின்னு சொல்கிற. முதல்ல உள்ளது எழுத்து மூலமாக ஒரு உருவத்தை வரைஞ்சி காமிக்கும்போது அது உருவ நிலை. எழுத்து மட்டும் எழுதும்போது உருவம் அதில் உருவம் இல்லை, ஆனால் உருவம் இல்லாமலும் இல்லையா, அது நினச்சி பார்க்கும் இல்லையா, ஆடுன்னு இப்படித்தான் இருக்கும்னு. அப்போ வேற என்ன போது அது ஆடுன்னு சொன்னாலே அது புரிஞ்சிக்கும் போது அது உணர்ந்துன்றோம். இது அருவநிலை. அப்போது ஒரு இதை வாயினால் சொல்லும் போது அதனோட உருவநிலை,
இன்னொன்று வந்து எழுதும்போது அதனுடைய அருவநிலை. அப்போ இந்த அருவநிலை வந்து சொன்னாலே புரியக்கூடியதுன்னா அதுதான் வந்து தியானம். அப்போ தியான நிலை அப்படின்னு ஒரு நிலை வந்துருச்சுன்னா அதுக்கு உருவமே தேவையில்லைங்கிற. ஆனாலும் கூட அதை பார்த்தால்தான் நம்ம மனசுக்குள்ளே அது பதியும். அப்போ அதை வச்சு தான் மனசுக்குள்ளே தியானம் பண்ண முடியும். அப்போ முதல்ல உருவ வழிபாடு தான் தியானம் செய்வதற்கு அடிப்படை அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் கோவிலெல்லாம் இந்த அம்பாள் இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி இருக்கான்னு இது பண்ணி மனசுக்குள்ளே இருத்திக்கணும். அப்போது முதல்ல ஒரு பேஸ்மெண்ட் இருந்தால்தான் பட்டப்படிப்பு போக முடியும் இல்லையா? எல்லாரும் கேட்பா, ஏன் பட்டப்படிப்பு படிக்கணும்னா முதல்ல தேவைன்னா அப்போ புரிஞ்சுட்டா தானே வரும். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போகணும். எதில் குழந்தை பிறக்கிறது, அப்புறம் வந்து முதல்ல இருக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தவழறது, அப்புறம் சிரிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறது, தவழறது, குப்புறப்படுக்கிறது, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக போய் தான் இன்றைக்கி பெரிய நிலை. அப்போ எதுவுமே ஒரு அடிப்படை வேணும். அப்போ அப்படி ஒரு அடிப்படையோடு ஆரம்பிக்கும் போது அந்த தியான வழிபாட்டிற்கு உருவ வழிபாடு தான் முக்கியம்னு இதில் தாமம், கடம்பு, படை, பஞ்சபாடம்னு சொல்லி நம்மளுக்கு அம்பாள் இப்படியெல்லாம் இருக்கான்னு நம்ம மனசுக்குள்ளே புகுத்தி நம்ம உணர்ந்து மனசுக்குள்ளே வச்சுண்டு அப்புறம் அது சொன்னாலே புரிகிற அளவுக்கு தியானத்தில் உள்ளே பார்த்து நம்ம வந்து அம்பாளை நினச்சி எல்லா மங்களங்களையும் நம்மளால் அடைய முடியும்னு அறிவர் நம்மளுக்கு இந்த பாடல் மூலமாக அபிராமி பட்டர் தெரிவிக்கிறார். நாம் இப்படியே ஒவ்வொரு நிலையாக போய் அம்பாளை தியானம் நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்மளுக்கு அவர் எல்லா நன்மைகளையும் செய்யட்டும் அம்பாள் வந்துட்டு. அதனால் அவள் வந்து நல்லதையே கொடுப்பாள், எல்லாருக்கும் நன்மையே கொடுக்கக்கூடியவள். அவளை நம்ம மனசுக்குள்ளே வச்சு தியானம் பண்ணி அவள் கேட்டதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியவளாக இருப்பாள். நம்ம வந்து குழந்தை, அவள் அம்மா. அதனால் எதுனாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாள் அம்மாங்கிறவள் வந்துட்டு. அதனால் அவள் நமக்கு எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடியவள். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.